சித்திரைனா நினைவுக்கு வர்றது கத்திரி வெயில் தான். ஆனால் மதுரையில் சித்திரைனா நினைவுக்கு வர்றது, ஆமாங்க, உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா இன்னைக்கு கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியாச்சு. கொண்டாட்டங்கள் கோலாகலங்கள் ஒரு புறம் இருந்தாலும் எதற்கு ஒரு திருவிழா தொடங்கும் போது கொடியேற்றத்துடன் தொடங்குறாங்க அப்படின்னு தெரியுமா? கொடி கீழிருந்து மேலே ஏறும்போது கீழ்நிலையில் உள்ள தர்ம சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கணும், அதே போல் கீழ்நிலையில் உள்ள உயிர்களின் வாழ்க்கையும் மேம்படணும் அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான். முதல் நாளான இன்று சொக்கர் கற்பக விருட்சக வாகனத்திலும் மீனாட்சி அம்மை சிம்ம வாகனத்திலும் பவனி வராங்க. கற்பக விருட்சம் அப்படின்னா என்ன தெரியுமா? அது நம்ம என்ன கேட்டாலும் தரக்கூடிய ஒரு அமைப்பு பெற்ற மரமா. பொதுவாகவே அப்பா பிள்ளை என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது போல தான் ஈசன் நமக்கு கேட்குற எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களாம். கேட்குற எல்லாமே கிடைச்சிட்டா நமக்கு கர்வம் வந்துடாது? அதை அழிக்கிற விதமாக தான் அம்மா சிம்ம வாகனத்தில் வரதா சொல்கிறாங்க. நம்ம வீட்லேயும் இப்படி தானே, அம்மா நமக்கு தேவையானதை மட்டும்தானே கண்டிப்போட கொடுப்பாங்க. கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இது போல தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் தினம் ஒரு திருவிழாவும் அதன் வழி தத்துவங்களும். முதல் நாள் திருவிழா யாரெல்லாம் பார்க்க போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.